ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தைகளுக்குள்ளாக கடந்து செல்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதியே, அப்பா, இப்பொழுதும் கூட நீர் இடைப்படும், உம்முடைய ஆவியானவர் எங்களோடு இடைபெறட்டும். இதை நாங்கள் கற்று முடிக்கும் வரை எந்தவித பிரச்சனைகளும் இல்லாத ஒன்றமாக சரியாக நாங்கள் இதை கற்றுத்தர உம்முடைய குணாதிசத்தை எங்களுடைய சாயலாக மாற்றிக்கொள்ள எங்களோடு இடைப்படுங்க. மீதான விளையை பொறுப்படுங்க. யார் யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ அவர்களோடும் உங்களுடைய கரம் கூட வந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அப்படியா இருந்தால் தனித்தவர் ஆயினும் உறவாடுகிறவர். உபாகமம் 29வது அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் இந்த தேவனுடைய தன்மையை நாம் அறிகிறதற்கு முற்படுகின்ற பொழுது இந்த தேவனை பற்றி சொல்லப்படுகிறது, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நாம் பார்த்த மாத்திரத்திலே தேவனை பற்றின காரியங்களை நாம் அறிய முடியாது, அவைகள் மறைவானவைகள், அது தேவனுக்கே உரியவது. அதனால நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்ம நியாயப்பிரமாணத்தை செய்கிறதா நம்மளுடைய வேலை. அதனால தேவனை பற்றி அதிகமாக ஆராயக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லப்படும். ஆனால் அவரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்கின்ற வார்த்தை இன்னும் ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது நாம் அந்த வசனம் சொல்லுகின்றது, தெளிவாக சொல்லுகின்றது, அவரை அறிந்து கொள்வதன் மூலமாய், இந்த வேதாகமத்தை ஆராய்ந்து படிப்பதன் மூலமாய் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். அதனூடாக நம்மளுக்கு நித்திய ஜீவன் அங்கே சார்ந்து இருக்கிறது என்கின்ற ஒரு உண்மையை அறிந்த பொழுது தேவனை அறிய முடியாது, அது நமக்கு தெரியாது, புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைத்திருக்கிற காரியம் அல்ல. வேதாகமத்திலே தேவனை குறித்து எது எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளை நாம் நிச்சயமாகவே ஆராய்ந்து அறிந்து நம்முடைய குணாதிசத்தை அந்த குணாதிசத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அதற்கேற்ற விதத்திலே மாற்ற வேண்டும் என்பதிலே எந்தவித பின்மாற்றமும் ஆகிவிடாதீர்கள். தேவனை அவர் அவருடைய வேதாகமத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார், நமக்கு காண்பித்திருக்கிறார். அவைகளை நாம் சரியாக அறிந்து புரிந்து அவரை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். கட்டாயமாக நாம் அதை தேடி ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. சரி, யாத்திராகமம் 6வது அதிகாரம் 3வது வசனம் தேவனுடைய ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நீங்க பார்க்கலாம். அவருடைய குணாதிசயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். யாத்திராகமம் 6:3, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. இந்த வேதாகமத்துல தெளிவாக சொல்லப்படுகிறது, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனால் யெகோவா என்னும் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்று சொல்லி சொல்லுவார். உண்மையிலேயே யெகோவா என்னும் நாமத்தினாலே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு கூட அறியப்படவில்லையா என்பதை ஒரு சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. யெகோவா என்னும் நாமத்தினாலே நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு அறியப்படவில்லை, சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே அறியப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் அப்படி யெகோவா என்கின்ற நாமத்தினாலே அறியப்படவில்லையா என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். இந்த கர்த்தர் என்கின்ற வார்த்தைக்கு நீங்க மூல பாஷையில போய் பார்த்தீங்கன்னா யெகோவா அப்படின்னு இருக்கும். வேதவசனம் சொல்லுகிறது நான் யெகோவா என்கின்ற நாமத்தினால் அவர்கள் அறியப்படவில்லை, ஆனால் இங்கே ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால், அதாவது யெகோவாவால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று அவள் அங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். இதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் நீங்க ஆதியாகமம் 15வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு வருகின்ற பொழுது, பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கின்ற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த
கர்த்தர் நானே என்றார். இந்த இடத்துல கர்த்தர் என்கின்ற வார்த்தை யெகோவா என்று அங்கே மூல பாஷையிலே காணப்படும். நீங்க அந்த அடைப்புக்குள்ள இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா யெகோவா என்று இருக்காது, அது மூல பாஷையில யாவே என்றிருக்கும். அவர்கள் யாவே என்று சொல்ல உச்சரிப்பதற்கு அவர்கள் தயங்கினதினாலே, தேவன் நாமத்தை அவர்கள் எழுதுகிறதற்கு பயந்ததினாலே, அதை அவர்கள் நாமம் என்று கருதினதினாலே அவர்கள் அந்த மாற்றத்தில் அந்த பெயரிலே சில மாற்றங்களை செய்து அதை யெகோவா என்று சொன்னதையெல்லாம் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். தமிழ் மொழியிலே கர்த்தர் என்று சொல்லி அநேகமான இடங்கள்ல, எல்லா இடத்திலும் அநேகமான இடங்கள்ல யெகோவா என்று சொல்லப்படுகின்ற அந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் என்று சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. அப்படியா இருந்தால் யெகோவா என்கின்ற நாமத்தினாலே நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு அறியப்படவில்லை என்று சொல்லி தேவன் சொன்ன போதிலும் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அவர்களிடத்துல இந்த பெயரை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறது, அல்லது அந்த பெயரை அவர்கள் அறிந்திருக்கிறது நாம் உணரக்கூடியதாக இருக்கிறது. பெயர் என்று சொல்லும் பொழுது நமக்கு தெரியும், நாம் கற்றிருக்கின்றோம். அது அவருடைய குணாதிசயத்தை குறிக்கிறது. தன்னில் தானே ஜீவனுள்ள நித்தியமாய் இருக்கின்ற அர்த்தத்தை உடைய அந்த பெயராக அது இருக்கிறது. ஆதாம் சொல்லுகிறாரு, நான் ஒரு குமாரனை பெற்றேன், அவனுக்கு நான் கர்த்தரால நான் அந்த குமாரனை பெற்றேன். அது அப்படி சொல்லும் பொழுது அவர் யெகோவா என்கின்ற அந்த பெயரை உச்சரிக்கிறதை நீங்க பார்க்கலாம். இன்னும் ஆபிரகாம் சொல்லுகின்ற பொழுது இப்படியாப்பட்ட வார்த்தைகளை அவர் கர்த்தர் நானே என்று சொல்லி அவர் சொல்லுகின்ற பொழுது யெகோவா நானே என்கின்ற அந்த மூல பாஷையிலே எழுதப்பட்டிருக்கிறதை நீங்க பார்க்கலாம், சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நீங்க ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14வது வசனத்துக்கு வருகின்ற பொழுது வெளிப்படையாக ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய, அதாவது யெகோவா மூல பாஷையில பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு யெகோவா ஈரே என்று அவர் அங்கே பெயர் வைக்கிறதையும், யெகோவாவினுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று அவர் அறிந்திருக்கிறதையும் இன்னும் ஆதாம் சொல்லுகிறாரு. அப்ப வேதாகமம் சொல்லுகிறது இதுக்கு முன்பதாகவே நான் அவர்களுக்கு யெகோவா என்கின்ற பெயர்னாலே அறியப்படவில்லை என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கலாம். அப்படியானால் ஏன் யெகோவா என்னும் நாமத்தினாலே அறியப்படவில்லை? ஏன் தேவன் அப்படி ஒரு காரியத்தை சொல்லுகிறார்? இதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏன் அப்படி சொல்ல? அப்படின்னா முன்னுமே அவங்க இந்த நாமத்தினால அறியப்படவில்லை என்கிறதனுடைய அர்த்தம் என்ன? நாம் யாத்திராகமம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை மறுபடியும் ஒரு கணம் வாசிப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவன், அதாவது மூல பாஷையில எல் ஷடாய் என்று காணப்படும். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும், ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. என்ன அர்த்தம்? ஏன் இவர் இப்படி சொல்லுகிறார்? இங்கே யெகோவா என்னும் நாமத்தினால நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டாலும் அதற்கு முன்னதாகவே ஆதாம் முதற்கொண்டு அநேக தேவனுடைய பிள்ளைகள் யெகோவா என்ற நாமத்தை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறதையும் அந்த தன்மையை அவர்கள் அறிந்திருக்கிறதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியா இருந்தால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, சர்வ வல்லமை உள்ள தேவன், அதாவது எல் ஷடாய் என்னும் நாமத்தினால் அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கின்ற தன்மையை நான் என்ன செய்திருக்கிறேன்? அவர்களுக்கு காட்டி இருக்கிறேன். ஆனா யெகோவா என்கின்ற அந்த தன்மையை அவர் என்ன செய்யல? அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கவில்லை என்கின்ற ஒரு அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அவருடைய அந்த தன்மையை அவர் வெளிப்படுத்தவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கின்ற தன்மையை அவர் அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் யெகோவா என்கின்ற தன்மையை, தன்னில் தானே ஜீவன் உள்ளவர் என்பதை அவர் வெளிப்படையாக அவர் அங்கே அந்த தன்மையை வெளிப்படுத்தினதாக வேதாகமம் சொல்லவில்லை. அதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதாக இருக்கிறது. அவர் தன்னுடைய அந்த குணாதிசயத்தை அவர் வெளிப்படுத்தவில்லை.
அவர் தன்னுடைய அந்த தன்மையை அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. சரி, அதை அப்படி யாருக்காவது வெளிப்படுத்தினாரா? அப்படி யாருக்காவது அவருடைய தன்மையை, அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தினாரா என்று நாம் ஆராய்கின்ற பொழுது, யாத்திராகமம் 3வது அதிகாரம் 14வது வசனத்துல அவருடைய அந்த தனித்தன்மையை, யெகோவா என்கிறதான அர்த்தத்தை, அவருடைய குணாதிசயத்தை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறதை நீங்க பார்க்கலாம். 3:14 நான் வாசிக்கிறேன். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்றார். யெகோவா என்கிறதான அர்த்தம், அந்த அந்த குணாதிசயம் வெளிப்படையாக சொல்லப்பட்டதை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா, இந்த மோசேயினுடைய காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் தன்னுடைய அந்த குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறதை நீங்க பார்க்கலாம். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லி இப்போ இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல சொல் என்கின்ற ஒரு கட்டளையின் மூலமாக யெகோவா என்கின்றதான அர்த்தத்தை, அவருடைய தன்மையை, குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறதை, இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல அதை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த யெகோவா என்கின்றதான நாமத்தினுடைய அர்த்தம் த செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், தன்னில் தானே ஜீவன் உள்ளவர், இருக்கிறவராக இருக்கிறவர். ஐ ஆம் இட்டர்னல், த ஐ ஆம், இருக்கிறவராக இருக்கிறேன் என்கின்ற ஒரு அர்த்தத்தை உடையதாக இருக்கிறது. இந்த அர்த்தத்தை அங்கே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே போய் சொல்லு என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். இந்த தேவன் தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர், ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர், விசேஷித்தவர் என்கின்றது இதுல இருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதை தீர்க்கதரிசியினுடைய ஆவியினுடைய எழுத்துக்கு போகின்ற பொழுது தெளிவாக நாம் அதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நான் வாசிக்கிறேன். மேனுஸ்கிரிப்ட் ரிலீஸ் வால்யூம் 3 பக்கம் 208. நீங்கள் அநேக நேரத்துல சிலர் யோசிக்கலாம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இவர் என்ன வாசித்து கொண்டே இருக்கிறார், கருத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு போய்விடலாம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடும். வேத வசனமும் தீர்க்க தரிசன ஆவியினுடைய வசனத்தையும் ஒன்றாய் வைத்து நாம் கற்றுக்கொள்கின்ற பொழுது, வேத வசனம் இப்படி சொல்லுகிறது என்று எப்படி நான் வாசித்து காட்டுகிறேனோ அதே போல தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி இப்படியாப்பட்டதாய் எழுதி இருக்கிறது என்பதை வாசித்து உறுதிப்படுத்த வேண்டியது மிக மிக நிச்சயமா இருக்கிறது. இப்படி வாசித்து காட்டியும் கூட அநேகம் பேர் இதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனதுக்குள்ளாக வருகிறது நிமித்தமாக, நான் வாசிக்காமல் ஒருவேளை நான் இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது கடைசியாக என்னுடைய கருத்தாக வந்து சேர்ந்து விடும். அதனால அது என்னுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை என்கிறதற்கு சான்றாகவே நான் இந்த குறிப்புகளை மறுபடியும் வாசிக்கிறது வழக்கமா இருக்கிறது. அதனால கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. மேனுஸ்கிரிப்ட் ரிலீஸ் வால்யூம் 3 208. நம்முடைய உலகத்தின் உருவாக்கத்தில் தேவன் முன்பே இருந்த பொருளுக்கு அல்லது கருப்பொருளுக்கு சார்ந்திருக்கவில்லை. பாருங்க, தேவன் இந்த உலகத்தினுடைய உருவாக்கத்தின் பொழுது முன்பே இருந்த ஒரு பொருளை அவர் சார்ந்து இருக்கவில்லையா? இன்றைக்கு மனிதர்கள் உருவாக்குகின்ற பொழுது ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து அதுல இருந்து சில காரியங்களை உருவாக்குவார்கள். மண்ணை எடுத்து அதனாலே அநேக மண்பாண்டங்களை செய்வார்கள். இந்த தேவன் அவர் இந்த உலகத்தை உருவாக்குகின்ற பொழுது இல்லாமையிலிருந்து உருவாக்கி இருக்கிறார். எதுவுமே இருக்கவில்லை, அவர் அங்கே உண்டாக்கி இருக்கிறார். வெளிச்சம் வரக்கடவுது என்று சொன்ன மாத்திரத்திலே வெளிச்சம் வருகின்றது. தண்ணீர் ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று அவர் சொல்லுகின்ற பொழுது, அதை பிரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது ஈர்ப்பு சக்தி உருவாகி பள்ளத்தை நோக்கி தண்ணி தானாய் அங்கே ஓடி போய் சேர்கிறது. மிகவும் வல்லமை கொண்ட ஒரு தேவன். அவர் சொல்ல எல்லா காரியங்களும் அப்படியே நடக்கின்ற அளவுக்கு வல்லமை கொண்ட ஒரு தேவன். இல்லாமையிலிருந்து, அதற்கு முன்னதாக அந்த இடத்துல அப்படி ஒரு காரியமே இருக்கவில்லை, ஆனா அவர் சொன்னால் இல்லாமையிலிருந்து அந்த காரியம் வரும். அந்த அளவுக்கு வல்லமை கொண்ட தேவன். எதையுமே அவருடைய சிருஷ்டிப்புக்கு சார்ந்திருக்கவில்லையா? ஏனென்றால் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாக்கவில்லை. இப்பொழுது காணப்படுகிறவைகள் தோன்றப்பட்டவைகளினாலே உண்டாக்கப்படவில்லை. மாறாக எல்லா காரியங்களும் கருப்பொருள் அல்லது ஆவிக்குரியது கர்த்தராகிய யெகோவாவின் சத்தத்தில் தோன்றியது. அவர் சொல்ல சொல்ல எல்லாம் தோன்றுகிறது. மேலும் அவருடைய சொந்த நோக்கத்திற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டது. அவர்
அவருடைய சொந்த நோக்கத்துக்கோடு அவர் அதை சிருஷ்டிக்கிறார். வானங்களும் அவைகளின் சர்வ சேனையும் பூமியும் அதில் உள்ள அனைத்தும் அவருடைய கரத்தின் கிரியை மட்டுமல்ல, அவை அவருடைய வாயின் சுவாசத்தினால் தோன்றினவை அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி எழுதுகிறாங்க. இந்த தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பது மிக மிக ஒரு உண்மையான ஒரு வசனம். அவர் தன்னில் தானே ஜீவன் உள்ளவர் என்கின்றது உண்மையான ஒரு குணாதிசயம். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவருக்கு தோற்றம் இல்லை, அவருக்கு ஒரு 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 ஆரம்பம் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. ஆனால் அவர் உருவாக்கின காரியங்கள் எப்படி அவர் உருவாக்கி இருக்கிறார் சொல்லி பார்க்கின்ற பொழுது, இல்லாமையிலிருந்து ஒன்றுமே இல்லை, அவர் சொன்னா வந்துருது. முழுவதுமாக இருட்டா இருக்கிறது, வெளிச்சம் வா என்ற மாத்திரத்துல வெளிச்சம் வருகின்றது. அப்படியா இருந்தால் இந்த தேவன் எப்படியாப்பட்ட தேவன் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, இல்லாமையிலிருந்து அவருடைய வார்த்தை சொல்ல சொல்ல அங்கே ஒவ்வொரு காரியங்களும் நடந்ததை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு அந்த 5 நாள் சிருஷ்டிப்பையும் நீங்கள் ஒரு கணம் யோசித்து பார்ப்பீர்களா இருந்தால், அந்த 5 நாளும் வார்த்தையினாலே ஒவ்வொரு காரியங்களும் அங்கே சிருஷ்டிக்கப்பட்டதை நீங்கள் வேதாகமத்திலே பார்க்கலாம். அந்த அளவுக்கு வல்லமை கொண்ட தேவன். இன்னும் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட் என்கின்ற புஸ்தகத்திலே பக்கம் 56 யெகோவா நித்தியமான தன்னிறைவான சிருஷ்டிக்கப்படாத ஒருவர். யெகோவா நித்தியமான தன்னிறைவான சிருஷ்டிக்கப்படாத ஒருவர். அவர்தான் ஆதாரம் மற்றும் எல்லாரையும் ஆதரிப்பவர். அவர் மட்டுமே மிக உயர்வான பயபக்திக்கும் தொழுகைக்கும் தகுதியுள்ளவர் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. அவர் ஒருவரே தொழுகைக்கு தகுதியுள்ளவர், சிருஷ்டிக்கப்படாத தேவன் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நீங்க பார்க்கலாம். இன்னும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்துக்கு நீங்கள் போகின்ற பொழுது, பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடுறாதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவர் செய்கின்ற காரியத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த மனிதன் விழுந்த மாத்திரத்திலே, அவன் பாவத்துக்குள்ளாக போன மாத்திரத்திலே அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இவன் நம்மை போல் மாறினான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அது எப்படியாப்பட்ட ஒரு மாற்றம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. நன்மை தீமை அறியத்தக்கவனாய் மாறினானாம், தேவனை போல அவன் மாறினானாம். இது என்ன? இதிலே தேவனுடைய சாயல் வெளிப்படுத்தப்படுகிறது. தேவன் எப்படியாப்பட்டவராய் இருக்கிறார்? நன்மை தீமை அறிந்தவராய் இருக்கிறார். அப்ப மனிதன் தீமைக்குள்ளே விழுந்த மாத்திரத்தில் அங்கு சொல்லப்படுகிறது, இவன் நம்மை போல நன்மையும் தெரிந்தவனாய் தீமையும் தெரிந்தவனாய் அவன் மாறி போயிருக்கிறான். அப்ப தேவனுடைய குணாதிசயம் என்ன என்று சொல்லி பார்த்தால், அவருக்கு நன்மையும் தெரியும் தீமையும் தெரியும், இரண்டும் தெரிந்தவராக அவர் இருக்கிறார். இன்னும் எஜுகேஷன் என்கின்ற புஸ்தகத்திலே நீங்க பார்க்கின்ற பொழுது பக்கம் 25 அவர்களின் கண்கள் உண்மையில் திறக்கப்பட்டன, ஆனால் திறப்பு எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது. தீமையை பற்றிய அறிவு பாவத்தின் சாபம் இதுதான் எல்லாம் மீறுபவர்கள் பெற்றவை, இதுதான் எல்லாம் மீறுபவர்கள் பெற்றவை என்று சொல்லி தீர்க்கதரிசி எழுதுகிறாங்க. தீமையை பற்றின அறிவு அவர்களுக்கு வருகிறது. இந்த பாவம் செய்கிற எல்லோருக்கும் கண்கள் திறக்கப்பட்ட ஒரு நிலைமை, அது வரைக்கும் புரியாத ஒரு நிலைமை, அறியாத ஒரு நிலைமை. ஆனால் அந்த பாவத்துல விழுந்த மாத்திரத்துல அறிவு உண்டாகிறது, பாவத்தினுடைய அறிவு அவர்களுக்கு வருகிறது. ஓ, பாவத்தினுடைய விளைவு இப்படியாப்பட்டதா, பாவத்தினுடைய சாபம் இப்படியாப்பட்டதா என்கிறது அவர்கள் உணர்வு ரீதியாக அதிலே அனுபவப்பட்டவர்களாக அந்த பாவத்தினுடைய அறிவை அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். அன்று மாத்திரமல்ல, இன்றும் கூட நாம் பாவத்திலே விழுகின்ற பொழுது அந்த பாவத்தினுடைய அறிவை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக மாறுகிறோம். இன்னும் பழத்தில் தானே விஷம் எதுவும் இல்லை, பாவம் வெறுமனே பசிக்கு உட்பட்டது அல்ல என்று சொல்லி சொல்லப்படுகிறார். பாவம் வெறும் பசிக்கு உட்பட்டது இல்லப்பா, அந்த பழத்துல எந்த விதமான விஷமும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இன்னும் தேவனுடைய நற்குணத்தின் மீதான அவநம்பிக்கை
அவருடைய வார்த்தையின் மீதான அவநம்பிக்கை, அவருடைய அதிகாரத்தை நிராகரித்தல் ஆகியவை நமது முதல் பெற்றோரை மீறுகிறவர்களாக ஆக்கியது. மேலும் தீமை பற்றிய அறிவை உலகுக்கு கொண்டு வந்தது என்று சொல்லி அவர்கள் எழுதுகிறாங்க. இதுதான் எல்லா விதமான பொய்க்கும் தவறுக்கும் கதவை திறந்தது. மனிதன் எல்லாவற்றையும் இழந்தான். ஏனென்றால் அவன் சத்தியமான அவர் மட்டுமே புரிந்துள்ள அவரிடம் கேட்பதை காட்டிலும் ஏமாற்றுகிறவனிடம் கேட்க தேர்ந்தெடுத்தான். தீமையையும் நன்மையும் கலப்பதன் மூலம் அவனது மனம் குழப்பம் அடைந்து அவனது மனம் மற்றும் ஆன்மீக சக்திகள் ஆற்றல் இழக்க செய்யப்பட்டன. தேவன் இவ்வளவு சுதந்திரமாக அளித்த நன்மையை இனி அவனால் பாராட்ட முடியவில்லை என்று சொல்லி தீர்க்கதரிசி எழுதுறாங்க. அப்ப இந்த பாவத்துல விழுந்த மாத்திரத்துல என்ன ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவன் கடந்து வருகிறான் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அவனுக்கு இப்ப நன்மையும் தெரியும், தீமையும் தெரியும். இப்படி ரெண்டும் தெரிந்தவனாக அவன் பாவத்துல விழுகின்ற பொழுது மாறுகிறான். அப்ப நீங்க சில நேரத்துல யோசிக்கலாம், அதான் ரெண்டும் தெரிஞ்சிருக்கிறதே, ரெண்டுமே தெரியுமே, என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம்? நானும் இப்ப தெரிஞ்சிருக்கிறேன், அவருக்கும் தீமை என்னன்னு சொல்லி தெரியும். இதுல நான் இன்னும் என்ன மாற வேண்டும் என்று சொல்லப்படுகிறதே, நான் தேவனை போல மாற வேண்டும், அவருடைய சாயலுக்கு ஒத்தவனாக நான் மாற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. என்ன மாறினாதான் நான் மாறிட்டேனே. பாவம் செய்த பொழுது எனக்கு தீமையினுடைய அறிவு வந்துருச்சு, அவருக்கும் தீமையினுடைய அறிவு இருக்கிறது, நான் தான் அவரை போல மாறிவிட்டேனே என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த தேவன் எப்படி செயற்படுகிறவர் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அவர் நன்மையை மாத்திரம் செய்கின்ற தேவன். இப்ப அவருக்கு தீமையும் தெரியும், நன்மையும் தெரியும். ஆனா இந்த ஆதாம் என்ன செய்யணும் அப்படின்னா நன்மையை மாத்திரம் தெரிவு செய்ய வேண்டும். தேவன் எப்படி செயல்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவருக்கு நன்மையினுடைய அறிவு இருக்கிறது, அவருக்கு தீமையினுடைய அறிவு இருக்கிறது. அவருக்கு நன்மை என்றால் என்ன என்று தெரியும், தீமை என்றால் என்ன என்று தெரியும். அவருடைய வார்த்தையை மீறுகின்ற பொழுது எப்படிப்பட்டவர்களாக ஆகுவார்கள் என்பது அவருக்கு தெரிந்திருந்த போதிலும் அவர் நன்மையை மாத்திரம் செய்கின்ற தேவன், அவர் தீமையை செய்யாத தேவன். எப்பொழுதுமே இந்த தேவனிடத்திலே தீமை வெளிப்படுவதில்லை. தீமை என்பதே அவருடைய வார்த்தையை மீறுவதுதான். அவரிடத்திலே இருந்து ஒரு தீமை ஒரு நாளும் வெளிப்பட மாட்டாது. இப்படி போல நீங்களும் நானும் எப்படி மாறணும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது தீமையை வெறுப்பவர்களாய் நன்மையை மாத்திரம் தெரிவு செய்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். தேவன் சிருஷ்டிக்கின்ற பொழுது இப்படித்தான் சிருஷ்டிக்கிறார். நன்மையை மாத்திரம் செய்கிறவர்களாக அவர் அவர்களை சிருஷ்டித்தார். தீமையினுடைய அறிவு அவர்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி அங்கே அவர்களை சிருஷ்டித்தார். இன்றைக்கு அநேகம் பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நன்மை செய்கிறேன், நான் நன்மை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. நன்மை செய்வது என்பது சாதாரணமாக நன்மை செய்வதல்ல. நம்மளிடத்திலிருந்து நன்மை புறப்பட மாட்டாது. ஆனால் எப்படி செய்ய வேண்டும் என்றால் தேவன் தீமையை தெரிந்திருந்தாலும் கூட அவர் தீமை செய்யாமல் நன்மையை மாத்திரம் செய்கிறவராய் இருக்கிறார். அதனாலே அவருடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கிற நானும் எப்படி இருப்பேன் என்றால் தீமையை தெரிந்திருக்கிறேன், ஆனால் தீமை செய்ய மாட்டேன், நன்மையை மாத்திரம் செய்வேன். எனக்கு பொய் சொல்கின்றதற்கு நன்றாய் தெரியும், ஆனாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன். எனக்கு களவெடுக்கிறதுக்கு எல்லாம் எனக்கு தெரியும், சூழ்நிலை எல்லாம் இருக்கிறது, களவெடுக்கிறதுக்கு எல்லா விதமான காரியம் இருக்கிறது, எந்த விதமான ஒரு கேமராவும் இல்ல, யாரும் என்ன பார்த்துட்டு இருக்கல, அப்படியே காசு சும்மா இருக்கு, இன்னும் ஒரு வர்றது எனக்கு தெரியும், களவெடுத்துட்டு போகலாம். ஆனா என்னுடைய தேவன் நன்மையை மாத்திரம் செய்கிறது போல நானும் நன்மையை மாத்திரம் செய்வேன். அதனால் நான் இந்த களவையை செய்ய மாட்டேன், நான் விபச்சாரத்துல ஈடுபடமாட்டேன். ஏன்? தேவன் தீமையை இல்லாமல் நன்மையை மாத்திரம் செய்கிறார். என்னுடைய தேவனே அப்படி இருக்கின்ற பொழுது, என்னை படைத்தவரே அவர் நன்மையை மாத்திரம் செய்கின்ற பொழுது நான் எப்படி தீமையை செய்வேன், நானும் நன்மையை மாத்திரம் செய்வேன் என்கின்றவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாறுகின்ற பொழுது தேவனை போல நன்மை செய்கிறவர்களாய் காணப்படும். அப்ப நன்மை செய்கிறது என்ற மாத்திரத்திலே ஏதோ சும்மா நன்மை செய்கிறது அல்ல, தேவன் நன்மை செய்கிறார், அதனாலே நானும் நன்மை செய்வேன் என்கின்ற ஒரு குணாதிசயத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. இதுல இந்த குறிப்பை நான் வாசிக்கிறேன். இதுக்கு முதல் குறிப்பு, இதுல பாத்தீங்களா இருந்தா அவர்களிடத்துல தேவனுடைய நற்குணத்தின் மீதான அவநம்பிக்கை இருந்ததா, அவருடைய வார்த்தையின் மீதான
அவநம்பிக்கை காணப்பட்டது, பாவத்துக்கு விற்படாது. அவருடைய அதிகாரத்தை நிராகரித்தார்கள். இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, தீமை மற்றும் அதை பற்றின அறிவு அவர்களிடத்துல இருந்தது நிமித்தமாக. அப்ப நான் மறுபடியும் அந்த சாயலுக்கு மாற வேண்டுமா இருந்தால், மறுபடியும் நன்மையை மாத்திரம் செய்கிறவனாய் இருக்க வேண்டும், எனக்கு தீமையினுடைய அறிவு வேண்டாம் என்று நினைப்பேனா இருந்தால், அவருடைய அதிகாரத்தை நிராகரிக்க கூடாது, அவருடைய வார்த்தையிலே நம்பிக்கை இருக்க வேண்டும். என்னுடைய தேவன் எது செய்தாலும் எனக்கு நன்மையானதையே செய்வார் என்கின்ற ஒரு நம்பிக்கை உருவாக வேண்டும். எனக்கு என்னுடைய தேவன் செய்வதெல்லாம் நன்மை என்கின்ற ஒரு ஆணித்தரமான விசுவாசம் நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். அதற்குத்தான் நாம் தேவனை அறிகிறோம். தேவனுக்கு நன்மையும் தெரியும், தீமையும் தெரியும். ஆனால் இந்த தேவன் தீமை செய்கிறவர் அல்ல, எப்பொழுதும் நன்மை செய்கிறவர், எப்பொழுதும் நன்மை செய்கிறவர். அப்ப அவர் எனக்கு எப்படி செய்வாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எனக்கு என்ன செய்தாலும் அவர் நன்மையை மாத்திரம் செய்கிற தேவன். என்னை அடித்தாலும் அது நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கிறது, என்னை அழித்து போட்டாலும் அது நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கிறது, எனக்கு எது செய்தாலும் நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கிறது என்கின்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நம்மளிடத்தில் வருகின்ற பொழுது, தீமையினுடைய அறிவை நாம் வெறுக்கிறவர்களாய் நன்மையை மாத்திரம் செய்கிறவர்களாய் நாமளும் காணப்படுவோம். அந்த ஒரு குணாதிசயம் நீங்க யாரிடத்துல பார்க்கலாம்னா, ஆபிரகாம் இடத்துல பார்க்கலாம். உன்னுடைய புத்திரனை நீ பலிகொடு என்று சொன்ன மாத்திரத்துல, என்னுடைய தேவன் எனக்கு செய்வதெல்லாம் நன்மையே என்ற அவன் விசுவாசத்தினாலேதான் என்ன செய்யறான், நான் பலி கொடுக்க சொன்னாலும் நான் கொடுப்பேன் என்று அந்த இடத்துல இருந்து எழுப்பி போகிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் எத்தனை கேள்விகளை தேவனிடத்தில் அவிசுவாசத்தின் நிமித்தமாக எழுப்புகிறோம், எத்தனை அவிசுவாசமான காரியங்கள் நம்முடைய சிந்தனைகளை தோன்றிக் கொண்டிருக்கிறது. இது ஏன் அப்படி, இது ஏன் இப்படி? நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவனுக்கு நன்மையும் தெரியும், தீமையும் தெரியும். ஆனால் அவர் தீமை செய்ய மாட்டார், எப்பொழுதும் நன்மையை மாத்திரம் செய்கின்ற தேவன் என்பதை நீங்களும் நானும் நன்றாய் புரிந்திருக்கின்ற பொழுது சாத்தானுடைய வஞ்சகத்திலே சிக்காதவர்களாய் இருப்போம். தேவன் எனக்கு எது செய்தாலும் நன்மையானது, என்னை உயர்த்தினாலும் நன்மை, என்னை தாழ்த்தினாலும் நன்மை, எனக்கு எத்தனை பேர் தூற்றினாலும் அது எனக்கு நன்மைக்குரியது, என்னை எத்தனை பேர் சபித்தாலும் அது எனக்கு நன்மைக்குரியது. தேவன் அதுல ஏதோ ஒரு நன்மையை எனக்கு செய்கிறார் என்ற விசுவாசம் உள்ளவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அவருடைய அதிகாரத்தை எப்பொழுதும் நாம் விசுவாசிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த சுதந்திரம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் இவ்வளவு சுதந்திரமாக அளித்த நன்மையை இனி அவனால் பாராட்ட முடியவில்லை. ஏனென்றால் அவனுக்கு தீமையினுடைய அறிவு வந்து விட்டது. அவன் தீமையை விரும்புகிறவனாய் போனான், நன்மையை அவனால் பார்க்க முடியாமல் போனது. அந்த பார்க்க முடியாத தன்மையினாலதான் நம்ம நிறைய நேரத்துல அதுல இருக்கிற நன்மையை நாம் புரிந்து கொள்ளாம, தேவன் நமக்கு செய்கின்ற காரியத்துல எத்தனை நன்மைகளை வைத்திருக்கிறான் என்பதையெல்லாம் பார்க்காமல் ஏதோ ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு கூட நாம் தீமையை பார்த்து கொண்டிருப்போம், அல்லது நம்முடைய இஷ்டப்படி ஒரு காரியத்தை பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் தேவன் எனக்கு செய்வது நன்மை என்று நான் விளங்கிக் கொள்ளுகின்ற பொழுது அது எனக்கு அந்த இழந்து போன சுதந்திரத்தை மறுபடியும் நிலைநாட்டுகிறதுக்கு ஏதுவாய் என்னிடத்துல கிரியை செய்யும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவர் சுதந்திரமாய் அளித்த அந்த நன்மையை என்னால் அப்பொழுது பாராட்ட முடியும். அப்படியா இருந்தால் இதற்காகத்தான் தேவன் என்ன செய்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அந்த சுதந்திரத்தை மீட்டு கொடுத்திருக்கிறாரு. சுதந்திரத்தை மீட்டு கொடுத்தது தீமை செய்கிறதுக்காக அல்ல, நான் சுதந்திரவாளி, என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய இஷ்டத்தின்படி நான் செய்வேன் என்பதற்காக அல்ல. அந்த சுதந்திரம் எனக்கு எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா, நீ மறுபடியும் நன்மை செய்கிறதுக்கு ஏதுவாய் தீர்மானம் பண்ணு என்பதற்காகவே அந்த சுதந்திரம் மறுபடியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவ அடிமைத்தனத்திலே போகிறோம், பாவம் செய்கிறோம், பிசாசனுடைய அந்த கட்டுகளுக்குள்ளே நாம் அப்படியே அகப்பட்டு போகிறோம். நமக்கு மறுபடியும் அந்த சுதந்திரத்தை மீட்டு கொடுத்து நீ தீர்மானம் எடுக்கலாம், ஆனால் நன்மைக்கு ஏதுவான தீர்மானம் பண்ணு என்று நமக்கு மறுபடியும் சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். தீமையை மறுபடியும் தெரிவு செய்வதற்கல்ல, நன்மையை தெரிவு செய்வதற்காக என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. அதுக்காகத்தான் அந்த சுதந்திரம் மறுபடியும் நம்மளிடத்துல மீட்டு கொடுக்கப்படுகிறது. சரி, இன்னும் பேட்ரியார்ட்ஸ் அண்ட் ப்ராஃபட்ஸ் பக்கம் 34 தேவன் எப்படியாப்பட்ட ஒரு சேவையை விரும்புகிறார் என்பதை பாருங்கள். தேவன் தம்முடைய எல்லா உயிரினங்களிலும் இருந்தும் அன்பின் சேவையை விரும்புகிறார். தேவன் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அன்பின் நிமித்தமாய் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த ரோபோ மாதிரி இல்ல, நான் சொல்லிட்டேன் நீ எல்லாம் செய்யணும், கட்டாயம் செய்யணும், அப்படி இல்லை. சுதந்திரமாய் அவரை தொழுது கொள்ள வேண்டும், சுதந்திரமாய் அவருக்கு சேவை செய்ய வேண்டும். முழு விருப்பத்தோடு கூட அன்பின் சேவையை நாம் செய்ய வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். விருப்பம் இல்லாமல்
அரைகுறை மனதோடு கூட குந்தி குந்தி நடக்கிறவர்களாய் நடந்து கொண்டு அப்படி சேவை செய்வது தேவனுக்கு விருப்பம் இல்லை. அவருக்கு என்ன செய்யணும்னா சுதந்திரத்தை பயன்படுத்தி நன்மையை தெரிவு செய்து அன்பின் சேவையை நாம விரும்பி செய்கிறதை தேவன் விரும்புகிறாரே அல்லாமல் அவர் யாரையும் அதற்கு கட்டுப்படுத்துகிறவராக நாம் காண முடியாது. அவருடைய குணத்தை பாராட்டுவதிலிருந்து வரும் சேவை என்று சொல்லுகிறார். அவருடைய குணத்தை பாராட்டுவதிலிருந்து வருகின்ற சேவையா. இன்னும் தொடர்ந்து எழுதுகின்ற பொழுது கட்டாய கீழ்ப்படிதலில் அவர் மகிழ்ச்சி அடைவதில்லை. நம்ம இன்னைக்கு என்ன தெரியுமா நினைப்போம், ஆண்டவரே அவங்களை எப்படியாவது மாத்திருங்க 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 அப்படின்னு நம்ம ஜெபிப்போம். அந்த ஜெபம் இல்ல. தேவன் நீங்க ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் ஒரு ஆத்மா மனம் மாற வேண்டும் என்பதற்காக முழு கிரியையும் அவர் செய்வார். நியாயம் தீர்க்கப்படும் பொழுது நாம் அதை அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். அவருக்கு என்ன வேணும் அப்படின்னா கட்டாயமாக அவர்கள் கீழ்ப்படிவது அவருக்கு விருப்பம் அல்ல. சூழ்நிலைகளை மறுபடியும் மறுபடியும் ஏற்படுத்தி கொடுத்து மறுபடியும் மறுபடியும் அந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்து நன்மைக்கு ஏதுவான தீர்மானம் செய், நீ நன்மையை தெரிவு செய் என்கிறதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து நம்மளுடைய விருப்பத்தின்படி அவருக்கு கீழ்ப்படுகிறது தான் அவருடைய விருப்பமே அல்லாமல், அதுவே அவருக்கு மகிழ்ச்சியே அல்லாமல் கட்டாயப்படுத்தி நம்மளை கீழ்ப்படிக்க வைக்கிறது தேவனுடைய விருப்பம் இல்லை, அது அவருக்கு மகிழ்ச்சியும் இல்லை. தீர்க்கதரிசி அப்படிதான் எழுதுறாங்க. கட்டாய கீழ்ப்படிதலில் அவர் மகிழ்ச்சி அடைவதில்லை. அதனாலதான் ஒரு சுய தீர்மானத்துக்கு எதிராக தேவன் ஒரு நாளும் கிரியை செய்ய மாட்டார். அவர் பழத்தை சாப்பிடுகின்ற பொழுது கையை பிடிச்சி அவருக்கு நிப்பாட்டி இருக்க முடியும், தெரியாது, அவருக்கு தெரியும். சுய தீர்மானத்தை ஒரு நாளும் அவர் உதாசீனப்படுத்துவதில்லை. நம்மளை சுதந்திரவாளிகளாக படைத்திருக்கிறார். ஆனா அந்த சுதந்திரத்தை நாம் நன்மைக்கு ஏதுவானதாக தெரிவு செய்யணுமே அல்லாமல் தீமைக்கு ஏதுவான காரியங்களை நாம் தீர்மானிக்க கூடாது. தன்னார்வ சேவையை அவர்கள் வழங்குவதற்காக விருப்பத்தின் சுதந்திரத்தை எல்லோருக்கும் அவர் வழங்குகிறார். அப்ப இந்த சுதந்திரம் என்னதுக்கு கொடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விருப்பத்தோடு கூட அன்போடு கூட அவருடைய குணாதிசயத்தை நன்றாய் அறிந்திருக்கிறதுனாலே அந்த அந்த ஒரு அன்பின் சேவையை நான் கீழ்ப்படிய வேண்டும், அந்த சேவையை செய்ய வேண்டும். கட்டாய கீழ்ப்படினால் அல்ல, ஒரு மகிழ்ச்சியோடு கூட நான் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான் இந்த தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நான் வேறு எந்த தேவனுக்கு கீழ்ப்படிவேன் என்பதை அவருடைய குணாதிசயத்தை அறிந்து புரிந்து அப்படியாப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை செய்கிறதே தேவனுக்கு பிரியமானதே அல்லாமல் கட்டாய கீழ்ப்படிதலை இந்த தேவன் ஒரு நாளும் விரும்புவதில்லை. இன்றைக்கு நான் மறுபடியும் போய் தீமை செய்கிறதுக்கு எதுவாக நான் தீர்மானம் பண்ணி போனால் தேவன் என்னை தடுக்க போறதில்லை. எனக்கு எல்லாம் சொல்லுவாரு, அடே இது வேணாப்பா, இது பிள்ளை எல்லாம் சொல்லுவாரு. ஆனா தீர்மானம் என்னுடைய கையில விட்டுவாரு. நான் விரும்பி கீழ்ப்படிந்து வர வேண்டும். அந்த தேவனுடைய குணாதிசயத்தை அறிகின்ற பொழுது நான் நன்மைக்கு எதுவான தீர்மானத்தை எடுக்கிறவர்களாக நீங்களும் நானும் செயற்படுகிறது மிக மிக அவசியமானதாக காணப்படுகிறது. இன்னும் டெஸ்டிமனிஸ் ஃபார் தி சர்ச் வால்யூம் 6 பக்கம் 186 இயற்கையின் விதிகளை ஒதுக்கி தேவன் தமது சட்டங்களின் மூலம் செயல்படுவதில்லை. இயற்கையின் விதிகளை ஒதுக்கி வைத்து தேவன் தமது சட்டங்களின் மூலம் செயல்படுவதில்லை. அவர் தமது கருவிகளின் சட்டங்கள் மற்றும் பண்புகள் மூலம் தமது வேலையை செய்கிறார். மேலும் இயற்கையானது கர்த்தர் உரைக்கிறதாவது என்று அதற்கு கீழ்ப்படுகிறது. இந்த தேவனை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து அவருடைய குணாதிசயம் எப்படி அப்படின்னு சொல்லி நாம் அறிகிறதுக்கு முற்படுகின்ற பொழுது இந்த தேவன் எப்படி செயற்படுறாராம், அவரு இந்த இயற்கைக்கு என்று சொல்லி ஒரு சட்டங்களை ஏற்றி வைத்திருக்கிறாராம். அந்த சட்டத்தின் அடிப்படையில தான் அவரே செயற்படுறாராம். நமக்கு ஒரு சட்டம் அவருக்கு ஒரு சட்டம் அல்ல, அவருக்கு ஒரு நீதி நமக்கு ஒரு நீதி அல்ல, அவர் என்ன வேணாலும் செய்வாரு நம்ம அப்படி செய்யக்கூடாதுன்றது அல்ல. அவர் நமக்கு ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த சட்டத்துக்கு அவரும் அங்கே அடிபணிந்து இருக்கிறாராம். அவர் அதற்கு தன்னை அடக்கி இருக்கிறாராம். என்ன ஒரு தேவன் இல்லையா? நமக்கு ஒரு இஷ்டம். நம்ம இன்னைக்கு ஒரு பதவியில போயிட்டு உட்காந்துட்டோம் அப்படின்னா, ஓ நான் சொல்றதா நீ கேட்கணும், நீ யார் சொல்றது நான் யார் கேட்கறது, நான் தான் பெரிய ஆள், இங்க நான் மேனேஜரா நீ மேனேஜரா, இங்க நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா. இன்றைக்கு ஊழியக்காரர்கள் எடுத்திருக்கப்பாங்க, நான் பாஸ்டரா நீ பாஸ்டரா. ஆனா இந்த தேவன் அப்படியாப்பட்ட தேவன் அல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சொன்னால் இல்லாமையிலிருந்து காரியங்கள் உருவாகி வரும். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும், சகல அதிகாரமும் படைத்தவர். அவர்தான் இந்த இயற்கைக்கு விதிகளையே அங்கே வைக்கின்ற தேவன். ஆனால் அவர் எப்படி செயற்படுறாருன்னா, அவரும் இந்த சிருஷ்டிகளை போலவே சிருஷ்டிகள் எப்படி செயற்பட வேண்டுமோ அப்படியே அவரும் தன்னை செயற்படுத்திக் கொள்கிறார். என்ன ஒரு தேவன்! என்ன
இந்த சிருஷ்டிகளோட கூட சிருஷ்டிகளோடு ஒருவராக அப்படி வாழுகிறதற்காக, சிருஷ்டிகளோடு உறவாட வேண்டும் என்பதற்காக சிருஷ்டியை போல தன்னை மாற்றிக்கொண்டு அவர்களோடு கூட ஓட விரும்புகின்ற ஒரு தேவன். மிகவும் ஒரு அருமையான தேவன். இந்த தேவனை அறிகின்ற பொழுது இவருடைய பாதத்திலே விழாமல் வேறு யாருடைய பாதத்திலே நாம் விழ முடியும்? இயற்கை அவருக்கு கீழ்ப்படுகிறது. ஆனால் அந்த இயற்கைக்கு அவரை அடங்கி அந்த சட்டத்துக்கு அவர் தன்னை உட்படுத்திக் கொள்கிறாராம். அதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் என்றால், இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்துக்கு நியதிகளை நியமித்தவர், ஒரு பிறப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நியமித்தவர், அவர் இந்த மனிதனுக்காக இந்த இயற்கையின் சட்டத்துக்கு அடிபணிந்து அவர் அங்கே பிறந்து வந்து வளர்ந்து வந்ததை நீங்க பார்க்கலாம். அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். சூரியனை சிருஷ்டித்தார், சந்திரனை சிருஷ்டித்தார். கடைசியாக பார்த்தால் அந்த இயற்கையின் சட்டத்துக்கு அவர் அடிபணிந்திருக்கிறவராய், இரவு வந்தால் தூங்குறது போல, பகல் வந்தால் எழும்ப வேண்டும் என்பதை போல, அடித்தால் வலிக்கும் என்பது அவருடைய இயற்கையின் நியதி. அந்த நியதிக்கு தன்னை தாழ்த்தி கொண்டார். அவர் அங்கே கத்தியால் குத்தினால் மரித்து போவார்கள். அது தேவன் அங்கே பாவத்துக்கு பிற்பாடு அவர் பாவம் செய்தால் இப்படியாப்பட்ட ஒரு நடம் வரும்னு அவர் ஏற்படுத்தின விதி. ஆனால் அந்த விதிக்கு தன்னை தாழ்த்தி கொண்டு வந்திருப்பாரு. யோசிச்சு பாருங்க. இந்த இயற்கையினுடைய ஈர்ப்பு சக்தி, அவர் ஏன் நிலத்துல எப்படி இருந்தாரு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, அவர் அது உருவாக்கின அந்த சட்டம் அதற்கு அடிபணிந்து இத்தனை வருடங்கள் இந்த பூலோகத்துல. அவருக்கு ஒரு சட்டம், நமக்கு ஒரு சட்டம் அல்ல. நமக்கு அதை செய்து காட்டி, நான் இப்படி இருக்கும் பொழுது நீ செய்யக்கூடாதா, நானே இதுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன், நீ என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுத்த மாட்டேன், ஒரு முன்மாதிரியை வைத்து போகிறார். நடிப்பு அல்ல, தேவன் நமக்கு நடித்து காண்பிக்க வரவில்லை, நிஜமாகவே அவர் செய்து காட்டுகிறார். நீங்களும் நானும் அதே போல அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய நன்மையின் அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இவரை மிகவும் நேசிக்க வேண்டிய ஒரு தேவன் என்று சொல்லி சொன்னால் அது பொய் அல்ல. இன்னும் யாத்திராகம் 25வது வசனத்தை பாருங்கள், அவருடைய குணாதிசயத்தை பாருங்கள். 25:8, யாத்திராகம் 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. இந்த தேவன் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தெய்வம். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். ஒன்றும் இல்லாமையிலிருந்து அவர் வா என்று எதையாவது கூப்பிடுவாரா இருந்தா அது வந்துடும். அவருடைய சிந்தனையில எது தோன்றுகிறதோ அது அப்படியே உருவாகி வரும். அந்த அளவுக்கு வல்லமை உள்ள தேவன் இந்த மனிதனையே அவர் தன்னுடைய கரத்தினாலே மண்ணினாலே உருவாக்கினாரு. அப்படியாப்பட்ட அந்த சிருஷ்டியோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறாராம். சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் சர்வ ஞானி, அவர் இருக்கிறவராக இருக்கிறவர், தண்ணீர் தானே ஜீவன் உள்ளவர், நித்தியமாக இருக்கிறவர். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன் நடுவுல வந்து வாசம் பண்ண போறேன்ப்பா, எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒரு தேவன், என்ன ஒரு தேவன்! மிகவும் நேசிக்கப்பட வேண்டிய தேவன். நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறதுக்கு விரும்புறாரு. நான் உன்னோடு வந்து வாசம் பண்ண போறேன்ப்பா, எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கு அப்படின்றாரு. என்ன ஒரு தேவன்! நம்மளை சிருஷ்டித்தவர். அவர் இப்படி எல்லாம் வந்து நம்மளோடு கூட வாழணும் என்கின்ற அந்த 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 ஒரு நியதியே இல்லை. அவர் தனித்து செயல்பட முடியும், தனியாக அவருக்கு இருக்க முடியும், நித்தியமாக அவருக்கு தனித்து செயற்பட முடியும். தனித்தன்மை வாழ்ந்த தேவன். ஆனாலும் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மனிதர்களோடு உறவாடுகிறார், நம்மளோடு கூட வாசம் பண்ண விரும்புகின்ற ஒரு தேவனா. என்ன ஒரு அன்பு! இன்னும் நீங்க வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 20வது வசனத்துக்கு போகின்ற பொழுது இன்னும் அவருடைய அன்பு வெளிப்படக்கூடியதா இருக்கும். வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. இந்த தேவனுங்க, அவர் ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே நடக்கும். அவருக்கு யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எந்த விதமான ஒரு ஆரம்பமோ எந்த ஒரு முடிவுமே அவருக்கு இல்லை. அவர் சொல்ல ஆகும். அவர் வார்த்தையினாலே சகலவற்றையும் செய்கிறதற்கு வல்லமை உள்ள தேவன். தனித்து இருக்கக்கூடிய தனித்தன்மை வாய்ந்தவர். தன்னில் தானே அவருக்கு ஜீவன் இருக்கிறது. ஆனா அவர் எப்படி செயற்படுறாரா, நம்மளோடு வந்து வாசம் பண்ண விரும்புகிறாரா, அவர் நம்மளோட வந்து போஜனம் பண்ண விரும்புகிறாரா.
நான் உன் வாசல்ல கதவு தட்டுறேன்ப்பா, நீ திறந்துட்ட அப்படின்னா நான் உன்னிடத்துல வாசம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒரு தேவன் இல்லையா? மிகவும் நேசிக்கப்பட வேண்டிய தேவன், மிகவும் நேசிக்கப்பட வேண்டிய தேவன். இவரை அல்லாமல் வேறு யாரு? அவ்வளவு வல்லமை உள்ளவர் இந்த பாவப்பட்ட மனிதரிடத்துல வாசம் பண்ண விரும்புகிறாரு. கதவை திறந்திருப்பான, திறந்து நான் வந்துடுறேன், நான் உன்னோடு போஜனம் பண்ணுவேன், நான் உன்னோடு அப்படியே உறவாடுகிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு. ஆனா அவர் தனித்து செயற்பட முடிந்த தேவன். அவருக்கு இப்படி எல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த சிருஷ்டிகளோடு கூட உறவாட விரும்புகின்ற ஒரு தேவனை நீங்களும் நானும் பெற்றிருக்கின்றோம். நாம ஆனா இன்றைக்கு உலக உறவுகளின் இடத்துல நம்முடைய அன்புகளை தொலைத்து விட்டு, சிந்தனைகளை பறிகொடுத்து விட்டு, உயிரை கூட மாய்க்கின்ற அளவுக்கு நாம் தியாகத்தை செய்கிறதுக்காக நாம் முன்வடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ விதமான தற்கொலை காரியங்களை கேட்கின்றோம். சிநேகிதனுக்காக உயிரை இங்கே கொடுக்கிறவர்களுடைய கதைகளை கேட்கிறோம். ஓ, தேவனுடைய அன்பை அவர்கள் அறிந்திருப்பார்கள். ஆனால் இந்த தேவன், அவர்களை படைத்திருக்கின்ற இந்த தேவன் எந்த அளவுக்கு அவர்களை நேசிக்கிறார் என்பதை சரியாக புரிந்து கொள்வார்கள். ஆனால் இவருக்காக அவர்கள் ஜீவிப்பார்களே அல்லாமல், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பாதத்திலே விழுந்து கிடப்பார்களே அல்லாமல், வேறு வேறு மனிதர்களை முன்னிறுத்தி பாவம் செய்து அவரை விட்டு தூரம் போக மாட்டார்கள். அவருடைய அன்பை பாருங்க, நம்ம இடத்துல வாசம் பண்ண விரும்புகிறாராம். இன்னும் பாருங்க, ஏசாயா 66:13, ஏசாயா 66:13, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. தாய் தேற்றுகிறதை போல தேற்றுவாராம். அவர் இப்படியெல்லாம் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை. சிருஷ்டித்த தெய்வம், சர்வ வல்லமை உள்ளவர், தன்னில் தானே ஜீவன் உள்ளவர், தனித்து செயல்படுகிறதற்கு எல்லா விதமான உரிமையும் உள்ள தெய்வம். இந்த தேவன் எப்படி செயற்படுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, ஒரு தாய் தேற்றுகிறதை போல நான் உன்னை தேற்றுவேன் அப்படின்றார். இன்னும் நான் இந்த காரியங்களை யோசிச்சு பார்க்கின்ற பொழுது, தேவனுடைய அன்பு எப்படியாப்பட்டது அப்படின்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, எனக்கு என்னுடைய மகனை ரொம்ப பிடிக்கும். என்னுடைய மகனை ரொம்ப பிடிக்கும். நான் எந்த நேரமும் அவருக்கு ஓயாமல் சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரமெல்லாம் முத்தமிட்டு கொண்டு இருப்பேன். அந்த நேரம் அவருக்கு முத்தங்களை கிடையாது. மகனை எடுத்து எப்பொழுதும் அவரோட அந்த ஒட்டி இருக்கிறதுக்கு விருப்பம். அவரு ஏதாவது ஒரு காரியம், நான் போன்ல ஏதாவது பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவர் பக்கத்துல வருவாரு. அவர் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம பக்கத்துல இருக்கணும்ன்றதுக்காக அவருக்கு தெரியாத மாதிரி இப்படி போன் இப்படி திருப்பி வச்சுக்கிட்டா நம்ம மேலுக்கு ஏறிடுவாரு. ஏறிக்கொண்டு தலையை அப்படியே நெஞ்சில சாய்த்து வைத்துக் கொண்டு அல்லது முகத்திலே சாய்த்து வைத்துக் கொண்டு இருப்பாரு. அப்ப நான் அதே பொசிஷன்ல ரொம்ப நேரம் இருப்பேன். அப்ப ரொம்ப நேரம் என்ன இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த என்னுடைய மகனோடு நான் அந்த அன்பை பகிர்ந்து கொள்கிறதற்காக ரொம்ப நேரம் அவரோடு இருக்கணும், அவர் நம்மளோட இருக்கணும் அப்படின்றதுக்காக வாஞ்சித்து ஆசையோடு கூட சில காரியங்களை செய்கின்ற பொழுது, நான் என்னுடைய மகனோடு உறவாட நினைக்கின்ற பொழுது, வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுக்க தெரிந்திருக்கின்ற பொழுது பரமபிதா எப்படி செய்வாரு? அப்ப நான் ஒரு காலம் என்னை பத்தி யோசிப்பாங்க, நான் பொல்லாதவன், நான் பொல்லாத மனுஷன், நான் என்னுடைய மகனை இவ்வளவு நேசிக்கின்ற பொழுது என்னை சிருஷ்டித்த இந்த தேவன் எந்த அளவுக்கு என்னை நேசிப்பார் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, மிகவும் நேசிக்கப்பட வேண்டிய தேவனை நானும் நீங்களும் பெற்றிருக்கிறோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மிகவும் நேசிக்கப்பட வேண்டிய தேவன், மிகவும் நேசிக்கப்பட வேண்டிய தேவன். இவரை அல்லாமல் நான் வேறு யாரை நேசிப்பது? இவருக்கு முதலிடம் கொடுக்காமல் நான் வேறு யாருக்கு முதலிடம் கொடுப்பது? இவருடைய வார்த்தைகளை நான் எப்படி மீறி பாவம் செய்வது? இந்த அளவுக்கு என்னோடு உறவாடுகிறதுக்கு ஆசை கொண்டு, என்னோடு நெருங்கி ஜீவிக்கிறதுக்கு ஆசை கொண்டு, அவருடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் ஒரு கணம் ஒதுக்கி விட்டவராக என்னை அவரோடு சேர வேண்டும் என்று தன்னுடைய ஜீவனையே கொடுத்து, இந்த சட்டங்களுக்கு எல்லாவற்றுக்கும் அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு பெரிய தியாகங்களை செய்து என்னை அவரோடு கூட சேர்க்க வேண்டும், என்னோடு உறவாட வேண்டும் என்பதற்காக இவ்வளவு அன்பு செலுத்துகின்ற இந்த தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வேன்? இந்த தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி மீறுதல் செய்வேன்? இவர் விருப்பம் இல்லாத காரியத்தை நான் எப்படி செய்வேன்? இந்த மனநிலை உங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் அவருடைய அன்பை அறிந்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாய் வர வேண்டும். அது உங்களை பாவத்தை விட்டு தூர அழைத்து கொண்டு போகும். இன்னும் யாத்திராகம் 33:11 நீங்க பார்ப்பீங்களா இருந்தா, யாத்திராகம் 33:11
ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல. இன்றைக்கு நாம் நம்முடைய சிநேகிதர்களிடத்துல எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வோம். பெற்றாரை பார்க்கிலும் நாம் சிநேகிதரை ரொம்ப நேசிப்போம். உயிரை கூட கொடுக்கின்ற அளவுக்கு சிநேகிப்பவர்களும் உண்டு சிநேகிதருக்காக. தேவன் சொல்றாரு, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல அவர் அங்கே மோசையோடு பேசினாராம். கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார், பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான் சொல்லி நீங்க வாசிக்கலாம். அப்படியா இருந்தா சிநேகிதனோட பேசுவதை போல பேசுகிறதுக்கு விரும்புகின்ற ஒரு தேவன், தாயை போல நம்மை நேசிக்கிறதுக்கு விரும்புகின்ற தேவன், தந்தையை போல நம்மளை பராமரிக்கிறதுக்கு விரும்புகின்ற தேவன். இதெல்லாம் நமக்கு ஏன் சொல்றாருன்னு தெரியுமா? நமக்கு தெரிஞ்சது இந்த தாயின் அன்பு தெரியும், இந்த தகப்பனுடைய அன்பு தெரியும், ஒன்றை மிஞ்சி போனா அந்த சிநேகிதனுடைய அன்பு தெரியும். இதெல்லாத்தையும் காட்டி அப்பா நான் இந்த மாதிரி நேசிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே நிஜம் எதுவென்றால் இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளை சிநேகிக்கிற ஒரு தேவன் இந்த தேவன் என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. மிகவும் நேசிக்கின்றார், நம்மளை மிகவும் நேசிக்கின்றார். சிநேகிதன் என்னங்க சிநேகிதன்? சிநேகிதி என்ன சிநேகிதி? தாய் என்ன தாய்? தகப்பன் என்ன தகப்பன்? உறவுகள் என்ன உறவு? எல்லாம் மாயை. இந்த தேவன் நம்மை மிகவும் நேசிக்கிறார், நம்மளோடு கூட உறவாட விரும்புகிறார். நாம் யாருன்னு தெரியுமா? அவருடைய கண்களுக்கு முன்பாக அவருக்கு விரோதமான காரியங்களை செய்தவர்கள், அவர் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே அவருக்கு துரோகம் செய்தவர்கள், அவருடைய கண்களுக்கு முன்பாக அருவருப்பான காரியங்களை நடப்பித்தவர்கள் நம்மளிடத்துல அவரு தொடர்ந்து அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறாராம். ஒருவேளை உங்களுடைய தாய் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுடைய தாய்க்கு முன்பாக நீங்கள் விபச்சாரம் செய்வீர்களா இருந்தால் அந்த தாய் உங்களை அன்பு செலுத்த முடியுமா? ஒரு தகப்பன் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே தகப்பனுக்கு முன்பாக ஒரு அருவருப்பான காரியத்தை, தகப்பன் விரும்பாத காரியத்தை நீங்கள் மறுபடியும் 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 செய்கின்ற பொழுது அந்த தகப்பன் உங்களை அன்பு செலுத்த முடியுமா? உங்களுடைய சிநேகிதன் அல்லது உங்களுடைய சிநேகிதி உங்களுக்கு முன்பாக நீங்கள் விருப்பமில்லாத காரியத்தை நீங்க செய்கிறது அவர்களுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம் என்று நீங்கள் அறிந்திருந்த பொழுது அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீங்க மறுபடியும் 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 தீமையை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு உங்களை சிநேகிக்க முடியுமா? தொடர்ந்து அந்த சிநேகிதத்தை காத்து கொண்டிருக்க முடியுமா? இவர்களால் முடியாது. ஆனா என்னுடைய தேவன் அப்படியாப்பட்டவர், என்னை சிருஷ்டித்த தேவன் அப்படியாப்பட்டவர். அவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் பாவம் செய்கிறோம், மறுபடியும் மறுபடியும் செய்கின்றோம். அவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் அவருக்கு துரோகம் செய்கிறோம், அருவருப்பான காரியங்களை செய்கின்றோம். கண்களுக்கு முன்பாக மறுபடியும் மறுபடியும் செய்த பொழுதும் கூட அவர் மறுபடியும் மறுபடியும் அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறாரே. எப்பொழுது என்னுடைய மகன் மறுபடியும் வருவாள், இன்னும் ஒரு சந்தர்ப்பம் என்று சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறாரே. இந்த அன்பை விட இந்த உலகத்துல எதுங்க பெரிய அன்பு? எது பெரிய அன்பு? மிகவும் நேசிக்கப்பட வேண்டிய தேவன் இந்த தேவனை அல்லாமல் வேறு யார்? மிகவும் நேசிக்கப்பட வேண்டிய தேவன். அப்படியா இருந்தால் இந்த தேவனுடைய அன்பை புரிந்து கொண்ட நீங்களும் நானும் அவரை போல செயற்பட வேண்டும். அவர் எப்படி செயற்படுறாரு அப்படின்னு சொல்லி பாருங்க பொழுது தீமையை அறிந்திருந்தாலும் தீமை செய்யாமல் நன்மையை மாத்திரம் செய்கிறாராம். நீங்களும் நானும் தீமையினுடைய அறிவை பெற்றிருக்கிறோம். தீமை என்றால் என்ன என்று சொல்லி தெரியும், அதனுடைய விளைவு எப்படியாப்பட்டது என்று சொல்லியும், தேவனுடைய வார்த்தையை மீறுகிறது தீமை என்று தெரியும். இப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய வார்த்தையை நாம் எப்படி மீறி அவருக்கு நோவு உண்டாக்க முடியும்? அவருடைய கண்களுக்கு முன்பாக எப்படி நான் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய முடியும்? எப்படி பகிரங்கமா என்னுடைய நாவிலிருந்து பொய் சொல்ல முடியும்? தேவன் துக்கப்படுகிறாரே, என்னை மிகவும் நேசிக்கிறவர் வேதனைப்படுகிறாரே என்று யோசித்து பாருங்கள். பொய் உங்களுடைய நாவிலிருந்து வராது, மாய்மாலம் உங்களிடத்துல வெளிப்படாது, துரோகம் உங்களிடத்துல இருந்து வெளிப்படாது. தேவனுக்கு விரோதமாய் நீங்கள் துரோகம் செய்ய மாட்டீர்கள், தேவனுக்கு விரோதமாய் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள். அவர் எது சொன்னாலும் செய்கின்ற ஒரு மனநிலை உங்களிடத்துல வரும். இந்த அன்பை நீங்களும் நானும் ஒரு கணம் அமர்ந்து இருந்து, இது வெறும் அறிவுக்கான பாடம் அல்ல, உங்களுடைய சுபாவமாக மாற வேண்டும். அமர்ந்திருந்து இந்த தேவனை ஒரு கணம் சிந்தித்து பார்த்து, ஓ எவ்வளவு என்னை நேசித்திருக்கிறார், இந்த தேவனுக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்வது, இந்த தேவனுக்கு விரோதமா நான் எப்படி செயற்படுவது என்கின்ற ஒரு மனநிலை உங்களிடத்துல வளர்த்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் வளர்த்து கொண்டுகின்ற பொழுது உங்களுடைய சுபாவம் மாறும், உங்களுடைய குணாதிசயம் மாறும், தேவனோடு உறவாடுகிறதுக்கான நேரம் அதிகரிக்கும்.
அவரை அறிகிற அறிவிலே நான் இன்னும் இன்னும் வளர வேண்டும் என்கின்ற வாஞ்சை அதிகரிக்கும். ஒரு பாவியை பார்க்கின்ற பார்வை முற்று முழுவதுமாய் மாறும். ஒரு பாவியை பார்க்கின்ற பார்வை நிச்சயமாய் மாறும். நம்ம இன்றைக்கு ஒரு பாவி நமக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம் செஞ்சுட்டான்னா, இவன் அப்படியாப்பட்டவன் இப்படியாப்பட்டவன் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த தேவன் அவர்களை யோசிச்சு பார்த்து அவருடைய சாயலை நான் பிரதிபலிக்கிறதுக்கு பிரயாசப்படுகின்ற பொழுது, இந்த சாயல் என்னிடத்துல வெளிப்படுகின்ற பொழுது பாவியை நேசிக்கிறவனாய் மாறுவேன். எனக்கு துரோகம் செய்கிறவனை நேசிக்கிறவனாய் மாறுவேன். எனக்கு பிரியமில்லாதவற்றை மறுபடியும் செஞ்சாலும் அவனுக்காக முழங்கால் படியிட்டு ஆண்டவரை அவனை ஆசீர்வதியும் என்று ஜெபிப்பேன். ஒருவன் என்னுடைய முகத்திலே காரி துப்பி விட்டு போனாலும் துரைத்து போட்டு ஆண்டவரை தெரியாமல் செய்கிறான் இவனை மன்னியும் என்கின்ற அளவுக்கு என்னுடைய குணாதிசயம் மாற வேண்டுமா இருந்தால், இந்த தேவனுடைய அன்பை ஒரு கணம் நாம் அமர்ந்திருந்து தியானித்து பார்த்து எனக்கு அவர் எப்படியாப்பட்ட அன்பை காட்டியிருக்கிறார் என்று சொல்லி ஒரு கணம் தியானித்து பார்க்கின்ற பொழுது அவருடைய குணாதிசயம் நம்முடைய குணாதிசயமாக மாறும். பாவம் நம்மளை விட்டு விலகியோடும். பிசாசானவன் எந்த நிலையிலும் நம்மை வஞ்சிக்காத அளவுக்கு நாம் காணப்படுவோம். அப்படி இருந்தால் இந்த தேவனுடைய குணாதிசயத்தை நன்றாய் அறிந்தவர்களாய் மிகவும் நேசிக்கிறவர்களாக நீங்கள் மாறுங்கள். இந்த தேவனை நேசிப்போம். அவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதியே, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தெய்வமே, அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் மிகவும் பலவீனர்கள், மிகவும் துரோகிகள். அப்பா, உம்முடைய கண்களுக்கு முன்பாக நாங்கள் பாவம் செய்தவர்கள். உம்முடைய கண்களுக்கு முன்பாக நாங்கள் உமக்கு பிரியமில்லாததை மறுபடியும் செய்தவர்கள். கர்த்தாவே, 1 வருடமா 2 வருடமா ஆண்டவரே, குழந்தை பருவத்திலிருந்தே நாங்கள் துரோகிகளாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறோமே. சொற்ப காலங்களில் மாத்திரமே நாங்கள் உமக்கு பிரியமானவைகளை செய்கிறோமே கர்த்தாவே. ஆனாலும் நீர் அந்த நன்மைகளை மாத்திரம் பார்த்து பாவங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு நீர் என்னிடத்திலே வா என்று சொல்லி எங்களை கட்டி அணைத்து கொண்டு, எங்களை துரோகி என்று பார்க்காமல், எங்களை பாவி என்று சொல்லி பார்க்காமல், எங்களை தீட்டுள்ளவர்கள் என்று பார்க்காமல் எங்களை அணைத்துக் கொள்ளுகிறீரே, எங்களை சேர்த்துக் கொள்ளுகிறீரே கர்த்தாவே. உம்முடைய இந்த அன்பை நாங்கள் அறிந்தவர்களாய் உண்மை மாத்திரம் அன்பு செலுத்துகிறதுக்கு எதுவும் எங்களை மாற்றுங்க அப்பா. இந்த குணாதிசயத்தை நாங்கள் மற்றவர்களிடத்திலும் பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய குணாதிசயமும் மாற உதவி செய்யும். நன்மையை மாத்திரம் செய்கிறவர்களாய் எங்களை எப்பொழுதும் வழி நடத்தும். உங்களுடைய ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்தட்டும். தொடர்ந்து உங்களுடைய சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்துங்க. இன்னும் உங்களுடைய அறிகிற அறிவிலே வளர்ந்து இன்னும் உங்களுடைய சுபாவத்துக்குள்ளாக நாங்கள் மாற எங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கருத்திலே எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் ஒரு நல்ல தகப்பனே. ஆமென்.